ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி வாழைப்பூ வடை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தான் வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2-3 க்ளீன் பண்ணி காமிக்கலாம். சில பேருக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு 2-3 எடுத்து வச்சுருந்தேன். இதில் ஒரு நரம்பும் ஒரு சின்ன இலை மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பிச்சுட்டோம் அப்படின்னா வாழைப்பூ அவ்வளோதான். இது நம்ம வாழைப்பூ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது கரை பிடிக்கும். கையில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரை எல்லாம் பிடிக்காது. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சின்ன சைஸுன்றதுனால இது 2 பேட்சாக நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் வடைக்கும், கொஞ்சம் பொரியல் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வைக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது கருத்து போகாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மதியானம் செய்யணும் அப்படின்னா மார்னிங் இந்த மாதிரி மோர் கலக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை கட் பண்ணி இந்த மோரில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பாகாமல் இருக்கும். ஸோ மதியானம் குக் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு டைம் ஆயிரும். ஸோ மார்னிங் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மோரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வடைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிற போகிறோம். ஸோ நான் இதை மத்தியானம் தான் வடைக்கு பண்ண போகிறேன். ஸோ இதை நான் மோரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மோர் எல்லாமே வடிஞ்சிரும். இப்போ கடலைப்பருப்பு நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 1/2 ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இதோட பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பட்டை மிளகா சேர்த்துக்கிட்டேன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வாழைப்பூ, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிருங்க. ஸோ வாழைப்பூவில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ அதனால் அப்போ தான் நம்மளுக்கு மாவு கெட்டியாக இருக்கும். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே வாழைப்பூ போட்டோடனே உடனே நீங்கள் வடை போட ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதனால் வடை நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வராது. நம்மளுக்கு ஒட்டினாலும் ஷேப் அந்த அளவுக்கு வராது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வடை. நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.